ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன்ட் தமிழன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகா அவதார் நரசிம்ஹா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா அவதார் நரசிம்ஹா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷிப்பு என்கிற முனிவர் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை அரக்கர்கள் குழந்தையா பிறக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடவுளை அழிக்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, இரண்யகசிப்போட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, பூமாதேவியை கடத்தி கொண்டு போய் பாதாள உலகத்தில் அடைச்சிடுறாரு. அதை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, வராக அவதாரம் எடுத்து இரண்யகசிப்போட சகோதரனை கொண்டுடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஆசுர தலைவர் இரண்யகசிப்பு கிட்ட விஷ்ணு பகவானை அழிக்கணும்னா நமக்கு அதுக்கு தகுந்த சக்தி வேண்டும், அதுக்கு நீ என்ன பண்ணுறீங்கன்னா பிரம்மதேவனை நோக்கி தவம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இரண்யகசிப்பும் பார்த்தீங்கன்னா தவம் இருக்க போகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவர்கள் இரண்யகசிப்போட மனைவியை கடத்தி கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வேண்டுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதை கேட்டு அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இரண்யகசிப்பு பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு அவர்கிட்ட வர வாங்குறாரு. அவர் என்ன வர வாங்குறாருன்னா, அழிவில்லாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அழிவில்லாத வரம் பிரம்மனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் புத்திசாலித்தனமாக கேட்குறேங்கிற பேரில் என்ன பண்ணிடுவார், நான் சாகும்போது நான் மனிதனாலும் சாகக்கூடாது, கடவுளாலும் சாகக்கூடாது, நான் மிருகத்தாலும் சாகக்கூடாது, உயிருள்ள பொருளாலும் சாகக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் சாகக்கூடாது, நான் இரவுலேயும் சாகக்கூடாது, நான் பகல்லையும் சாகக்கூடாது, நான் எந்த ஒரு ஆயுதத்தாலும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளாரையும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, அரண்மனைக்குள்ளாரையும் சாகக்கூடாது, அரண்மனைக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, விண்ணுலகத்திலையும் சாகக்கூடாது, மண்ணுலகத்திலையும் சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்டு பிரம்மதேவனிடம் வாங்கிக்கிறாரு. அப்படி ஒரு வரத்தை வாங்கின இரண்யகசிப்பு என்ன பண்ணுறாருன்னா, தேவர்களை தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே யார் தியாகம் வளர்த்தாலும் அந்த சக்திகள் பூரா எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த சாமியும் கும்பிடக்கூடாது, நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அனைத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட சிலையை வச்சிடுறாரு. இந்த உலகத்தில் யார் சாமி கும்பிட்டாலும் என்ன தான் வணங்கணும், விஷ்ணு பகவானை யாராவது வணங்கினா அவங்களுக்கு தண்டனை வழங்கிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட பையனே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை கும்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால கோபம் அடைஞ்சு அவர் பிரகலாதனை கொல்ல சொல்றாரு. அந்த உத்தரவின் பேரில் அவரை கொல்றதுக்கு பல முயற்சிகள் பண்றாரு. ஆனாலும் தோத்து போறாரு. ஒரு தடவை என்ன பண்றாரு, கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவானை நோக்கி எனக்கு காட்சி அருளுங்க அப்படிங்கிற மாதிரி பிரகலாதன் வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சி கொடுத்த பிறகு நீ காணும் இடத்துலலாம் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வரம் கொடுக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் தூக்கி போட்டாங்கல்ல, அங்கேருந்து தப்பிச்சு அரண்மனைக்கு போகிறாரு. போன பிறகு பார்த்தீங்கன்னா இரண்யகசிப்பு பிரகலாதனை கேட்குறாரு, உன் கடவுள் எங்கே இருக்கிறான், அவன் ஒளிஞ்சிருக்கிறவ கடவுள், அவன் அண்ணா அவனுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரகலாதன் சொல்கிறான், அந்த கடவுள் எங்கே வேணா இருப்பார், அந்த தூணில் கூட இருப்பார், இந்த துரும்பில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இரண்யகசிப்பு பார்த்தீங்கன்னா பிரகலாதனை பார்த்து, இந்த தூணில் உங்கள் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தூணில் மட்டும் உன் கடவுள் இல்லைன்னா உன் தலையை சீவிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தூணை உடைக்கிறாரு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து வராரு. அதாவது இவர் கேட்ட மாதிரி இரண்யகசிப்பு வாங்கின வரத்துக்கு அழிக்கிற மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வராரு. அதுதான் நரசிம்ம அவதாரம். ஏன்னா நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா மனிதனும் கிடையாது, விலங்கும் கிடையாது, அப்படி ஒரு அவதாரம் எடுத்து வராரு. அதே மாதிரி அவரை அங்கே அழிக்கிறாரு. அவர் எப்படி அழிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்துகிட்டு வந்த உருவம் பார்த்தீங்கன்னா மனிதனாகவும் இருக்க மாட்டார், மிருகமாகவும் இருக்க மாட்டார். அவரை கொல்ற இது நெகை உயிர் உள்ளதாகவும் இருக்காது, உயிர் அற்றதாகவும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளாரே வைக்காம, அரண்மனைக்கு வெளியிலே வைக்காம, படிக்கட்டில் வச்சு தான் மடியில் வச்சுக்குவார். ஏன்னா ஆகாயத்தில் இருக்கக்கூடாது, பூமியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மடி மேலே வச்சு அவனை சம்ஹாரம் செய்வார். அதுதான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காத்தல் கடவுள். அதாவது யாரோ ஒருத்தர் காக்கறதுக்கு தான் வருவாது. அதாவது பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக தான் விஷ்ணு அந்த அவதாரம் எடுத்து அவரை அழிப்பார். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பையனுக்கு நல்ல ஒரு அனிமேஷன் அந்த பிரகலாதன் அப்படிங்கிற கேரக்டருக்கு நல்லா சாந்தமாக நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் பார்க்கவே நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இது புராண கதை அப்படிங்கிறதுனால இந்த கதை பார்க்கறதுக்கு நிறையா இடங்களை நல்லா உற்சாகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடவுள் தரிசனம் தர காட்சிகள் நல்லா உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. கடவுளாக அந்த விஷ்ணு பகவான் கடவுளாக அனிமேஷன் பண்ணியிருந்ததெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒர்க் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த நரசிம்ம அவதாரத்தில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தாங்க, எப்படி அனிமேஷன் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்திய சினிமாவில் இப்படி ஒரு அனிமேஷன் ஒர்க் அந்த கடைசி 1/2 மினிட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கு அந்த பல்லு ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இல்லை. அசுரர்கள்லாம் ஏன் அந்த மாதிரி தான் பல்லு வச்சுருக்கோமா, ஒரு நார்மலாகவே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லேடி கேரக்டராக வர்றவங்களுக்கெல்லாம் அனிமேஷன் ஒர்க் அந்தளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகலை. அந்த அனிமேஷன் ஒர்க் கொஞ்சம் நல்லா வாய்ஸ் சிங்கிங் சரியாக உட்காரல.
அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து புராணத்தில் நடந்த கதை. அதனால் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.5 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.